இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுட சுட சாதத்து கூட நாட்டுக்கோழி குழம்பு முட்டையோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி சுக்கா. இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் நாட்டுக்கோழி சுக்காவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. நாட்டுக்கோழி குழம்பு செய்ய கோழியை பிடிச்சாச்சு. இதை போய் கடையில் கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். 2 பேரையும் கடைக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இந்த கடையில் தான் நம்ம கோழியை கட் பண்ணி வாங்க போகிறோம். நம்ம கொடுத்த 2 கோழியும் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி உரிச்சாச்சு, பீஸ் போட்டாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல் பீஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. பேக் ஆகிடுச்சு. நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். கோழியை கட் பண்ணி வாங்கிட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்றத பார்த்துருவோம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம். நாட்டுக்கோழி குழம்புன்றனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வதக்கி அரைச்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி 2, தேங்காய் அரை மூடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ண கொண்டு போன கோழி இன்னும் கட் பண்ணி வரல. அதுக்குள்ளே நம்ம வறுத்து அரைக்க தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்குள்ளே கறி வந்துடும். வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து அரைச்சிடுவோம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசிப்பூ, 2 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு இதில் வறுத்துக்கோம். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் போட்டு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம வெள்ளைப்பூடு அதிகம் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நம்ம இஞ்சி 1 துண்டு 1 பங்குக்கு வெள்ளைப்பூடு 2 பங்கு எடுத்துருக்கோம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடும் ஓரளவுக்கு வறுத்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோல சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூட்டில் வெங்காயம் வாங்கணும். இப்போ நம்ம கட் பண்ண கொடுத்து விட்ருக்க கோழி 1 கிலோ கிட்ட இருக்கும். நம்ம அதனால் 1 கிலோ அளவுக்கு தேவையான அளவு பொருட்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணிப்போம். லைட்டாக வதக்கினா போதும். தக்காளி போட்டு லைட்டாக நம்ம அடுத்து குழம்புல இதை போட்டு அந்த எண்ணெயோட கறியோட கிண்ட போகிறனால லைட்டாக வதக்கினா போதும். தக்காளி லைட்டாக வதங்கணுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை மூடி தேங்காயும் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் வதங்கினோன்னா மசாலாவில் கொஞ்சாண்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது ஆறணுன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிக்க என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத பார்த்துக்கணும். ஒரு வழியாக இப்போ நம்ம கறியை கொண்டு வீட்டில் சேர்த்தாச்சு. வீட்டில் இங்கே கறி குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே தயார் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்ற பார்த்துட்டு நம்ம கறியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிப்புக்கு 1 துண்டு இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம். அதில் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு வதக்கியிருக்கோம் அப்படின்றனால நம்ம கொஞ்சாண்டு தான் எடுத்துருக்கோம். அடுத்து கொஞ்சாண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்ல நாட்டுக்கோழி நிறுத்திட்டு வந்துட்டாங்க. 1 கிலோ தான் இருந்துச்சு. நல்ல முட்டை கோழியில் 1 முட்டையோட கோழிக்கறி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்க, நாட்டுக்கோழின்றதுனால ஒரே எண்ணெய் கொடுப்பு அழகாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வளர்த்த நாட்டுக்கோழி. அது பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். கறியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுலாம் வாங்க. இப்போ தாளிக்க பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும்
நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அது லைட்டாக வெடித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு அது நல்லா வெடித்து வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் எடுத்து போட்டு தாளிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நல்லா மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக இருந்துச்சு. அது கூட நம்ம இதை சேர்த்து மசாலாவையும் வதக்கிடுவோம். மசாலா வந்து வறுக்கும்போது லைட்டாக வறுத்தனால இதில் கொஞ்சம் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிடணும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வதக்கிட்டோம், கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ மசாலா லைட்டாக வதங்கிடுச்சு. அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி மசாலாவும் நல்லா நம்ம நாட்டுக்கோழி கறியும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கிளறிவிட்டோம். அப்போ தான் மசாலா கறியில் நல்லா சேரும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக போட்டிருக்கோம். அப்புறம் குழம்புக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம குழம்பு கொதிச்சு வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். நல்லா நம்ம அரைச்சி வச்ச மசாலா நம்ம நாட்டுக்கோழி கறி குழம்போட நல்லா சேரணும், வேகணும். அப்போ இந்த கறிக்கு டேஸ்ட் வரும். அந்த மசாலா தண்ணி ஊற்றக்கூடாது. மசாலாவோட சேர்ந்து கறி வெந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கறி வந்து இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் நல்லா கறியும் பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம கறியில் இருக்க அந்த தண்ணியிலேயே அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த கறியோட மசாலா சேரட்டும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. இது அப்படியே க்ளோஸ் இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா மசாலாவோட நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்க குழம்பை மட்டும் கிரேவி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கோழி கறி எல்லாத்தையும் எடுத்து நம்ம சிக்கன் சுக்கா மாதிரி பண்ண போகிறோம். அந்த நாட்டுக்கோழி சிக்கன் சுக்காவுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துருவோம். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் முந்திரி, 2 பட்டை மிளகா, நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதிலே வந்து நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கனால நம்ம லைட்டாக காரத்துக்கு பட்டை மிளகாயும் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி மட்டும்தான் எடுத்துக்கிறோம். வேறு எதுவும் இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகு, ஜீரகம் எதுவும் நம்ம சேர்த்து நம்ம செய்ய போகிறதில்ல. சுக்கா வேக வைக்கிறேன். இந்த மசாலாவோட சேர்த்து சிம்லே வச்சு நல்லா கறி வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி பொடி நம்ம வீட்டு பொடியை போட்டு குழம்பு கூட்டணும். இது குக்கரில் வைக்கிறதோட நாட்டுக்கோழி பாத்திரத்தில் வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இந்த பாத்திரத்தில் தான் வேக வச்சுட்ருக்கோம். இது மசாலாவோட நல்லா சேரட்டும். அதுக்காக நம்ம சுக்காவுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். மசாலாவும் நாட்டுக்கோழியும் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா பரண்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே கலந்து அரைச்ச பொடி. இது வந்து மிளகாய் பொடி தனியாக, மல்லித்தூள் தனியாக அரைக்கல. நம்ம எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம எல்லா குழம்புக்கும் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்றது, இப்போ இந்த எல்லாம் கலந்து அரைச்ச பொடி எப்படி அரைக்கிறதுன்ற டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். இப்போ இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த குழம்பும் கறியும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சுக்காவுக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சுக்காவை தாளித்து விட்டுட்டு நம்ம இதில் இருக்க கறியை எடுத்து அது கூட சேர்த்து சுக்கா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கறி குழம்புல வந்து வெறும் கறி மட்டும் தான் போட்டோம். இந்த கருமுட்டையை போடலை. ஏன்னா உடஞ்சிரும் முட்டை. அதனால் இப்போ குழம்பு கொதிக்கிறதுல நம்ம இது போட போகிறோம். அது கூட கோழியில் இருந்த முழு முட்டையும் நம்ம போட போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கோழிக்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம போட்ட முட்டைக்கரும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து இந்த கறியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம சுக்கா பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக சாப்ஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கெட்டியாக வச்சோன்னா ப்ராய்லரில் வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணியாக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி வந்து தண்ணியாக இருந்தால் தான் எப்போவுமே குழம்பு வந்து ருசியாக இருக்கும்.
நல்லா குழம்பு தனியாக பிரித்து எடுத்தாச்சு. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ வந்து கறியை நல்லா தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நம்ம சுக்கா பண்ண போகிறோம். அடுத்து சுக்கா பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பட்டை மிளகா, கொஞ்சம் முந்திரி, இதை இதில் போட்டு வறுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 அதையும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கறி அதில் சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் அதோட சேர்த்துக்கணும். இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்க வீட்டு மசாலாவோட வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் கறி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்து இந்த சுக்கால ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுத்த ஜீரகம், மிளகு 2ஐயும் நல்லா 1-2 அடித்து வச்சுருக்கோம். நம்ம சுக்காவும் மசாலாவோட போய் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ அந்த சுக்காவில் வந்து நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த மிளகையும் ஜீரகத்தையும் சேர்த்து புரட்டி விட்டுறலாம். மிளகும் ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா புரட்டி விட்டாச்சு. காரசாரமான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடும். நம்ம நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி சுக்காவும் அற்புதமாக தயாராகிடுச்சு. சுட சுட சாதத்தோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி சுக்கா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.